வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போற முக்கியமான 3 டாபிக். அதாவது இந்த வார் இந்த சமயத்தை பயன்படுத்தி 3 நாடுகள் என்ன மாதிரியான சுயநலமா செயல்படுறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல நடந்த ஒரு 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்கேம் இஷ்யூ என்ன, அதுக்கு அடுத்தது இந்தியாவில் லாக்டவுன் வரப்போகுதா அப்படின்ற உங்களுடைய கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் இந்த 3 விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்மளை போல பிகினர்ஸ் அண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து இப்போ என்ன பிரச்சனை, என்னடா இது மார்க்கெட்டு தொடர்ந்து நெகட்டிவ்ல போகுது, நம்ம வாங்கி வச்ச ஷேர் பிரைஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 10%, 9%, 11%ன்னு குறைஞ்சிருக்கு, இது எப்போ ரிகவர் ஆகும் அப்படிங்கிற உங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு நிச்சயமா இங்க பதில் கிடைக்கும் இந்த வீடியோலயே. இந்த குழப்பமான சூழ்நிலையில் நம்ம வந்து ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணலாமா, இல்ல ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபர்தரா நிறைய கன்சிடர் பண்ணலாமா, ஏன்னா ரொம்ப ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னு கூட அடிக்கடி நீங்க எனக்கு கேட்டுட்டே இருக்கீங்க. கோட்டக் பேங்க்ல பஞ்ச்குலா அப்படிங்கிறக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அது முனிசிபல் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட டெபாசிட்ஸ் கொஞ்சம் இருந்திருக்கு. ஒரு 50-58 கோடி ரூபாய் வித்ட்ரா பண்ண போகும்போது அது என்ன ஆயிடுச்சு, அது ஃபேக் டெபாசிட்டா அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? இங்க வேலை செஞ்ச பழைய எம்ப்ளாயி, எக்ஸ் எம்ப்ளாயி கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, டூப்ளிகேட்டா ஒரு எஃப்டி கொடுத்துருக்காரு. அந்த எஃப்டியை நம்பி என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இது ஃபியூச்சர்ல நம்ம இதை போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சு இந்த எம்ப்ளாயி நினைச்சிருக்கலாம், இவங்களுக்கு தெரியாம. ஸோ முனிசிபல் ஆஃபீஸ்ல பொதுவாக வந்து ஒன்ஸ் போட்டாங்கன்னா அதோட அது என்னைக்கு மெச்சூரிட்டி ஆகுதோ அது வரைக்கும் அதை பத்தி பெருசாக கவனிக்க மாட்டாங்க. பட் இனிமே இதுக்கு வந்து ப்ரிகாஷனரி கொண்டு வரணும். தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் லாஸ்ட் டைம் கூட பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சியில் இதே ப்ராப்ளம் நடந்தது. கரெக்டுங்களா? ஸோ பணம் வந்து உள்ள இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம், பார்த்தா இல்ல. அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, கரண்ட் ஆடிட்டோட மேட்ச் ஆகலைன்னா இதை வந்து வெரிஃபை பண்றதுக்கு ஏதாவது ஒரு லூப் வைக்கணும். அட்லீஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்டாவது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். எஃப்டிலாம் என்ன பண்ண முடியும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த 58 கோடி ரூபாய் வித்ட்ரா பண்றதுக்கு போகும்போது தான் தெரியுது அந்த 58 கோடி ரூபாய்க்கு அவங்க கொடுத்த ரிப்போர்ட் வந்து ஃபேக் ரிப்போர்ட் அப்படின்னு. ரெண்டாவது, இன்னைக்கு அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ரிசைன் பண்ணி போயிட்டார் இல்லையா? சரி, இது ஃபுல் ஆடிட் எடுக்கும், எல்லா டெபாசிட்ஸ்லயுமே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு இவங்களா சும்மா ஒரு ஆடிட்டை போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 150 கோடி ரூபாய் 160 கோடி தான் எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அதெல்லாம் செட்டரேட் பண்ணிடுவோம்னு இவங்க சொல்றாங்க. ஆனா இது கண்டுபிடிச்சிட்டாங்கிறதுக்குலாம் இல்ல, இது மேபி இன்னும் நிறைய பேர் வந்து சொன்னாதானே தெரியும். ஏன்னா டூப்ளிகேட் எஃப்டி அடிச்சு கொடுத்தவனுக்கு தானே இந்த விவரம் தெரியும், எவ்வளவு காப்பி அடிச்சு கொடுத்தாங்க. அதனால அதெல்லாம் உண்மையிலேயே வெரிஃபை பண்ணோம்னா இன்னும் டீட்டெயில் வரும். அப்படி வரும்பொழுது தான் உங்களுக்கு என்ன தெரியும், எக்ஸாக்டா எவ்வளவு அமௌண்ட்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணா. மோஸ்ட்லி தான் நீங்க பேப்பர்ல எல்லாம் பார்க்க முடியாது, பட் இன்டர்னல் சர்க்குலேஷன்ல இந்த தகவல்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அதனால இந்த விஷயம் இப்போ ஒரு பெரிய அளவுக்கு பேசப்பட்டு நேற்று திருப்பி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி உடனே ஏறிடுச்சு. ஸோ 150 கோடி ரூபாய் அப்படிதான் தவறு நடந்திருக்குன்னு சொன்னா இந்த பேங்கால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். ஆனா இந்த 150 கோடி ரூபாய்க்கு பின்னாடி இந்த பேங்க் எம்ப்ளாயிஸ் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா நிச்சயமா இது ஒரு ப்ராப்ளம் தான். ஒருவேளை இந்த 150 கோடி இல்லாம இன்னும் நிறைய பேர் கியூ கட்டிட்டு வந்தாங்கன்னா, என்கிட்டயே வந்து எஃப்டி இருக்கு, டூப்ளிகேட் எஃப்டி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொண்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல பெரிய தலைவலி ஆகும். அப்போ இதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணணும்னா, புதுசா ஒரு கண்டிஷன்ஸ் கொண்டு வரணும். எதுவுமே ஆடிட் பண்ணணும், இல்ல அவங்களுக்கு மெசேஜ் போகணும், ஏதோ ஒரு வகையில் இயர் ஆன் இயர் அதை சரி பண்ணணும். இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுல இருந்து எம்ப்ளாயிஸ் கொஞ்சம் பயப்படவா செய்வாங்க. பட் இப்போ எந்த கண்ட்ரோலுமே இல்லாம இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு தலைகுனிவு தான். இப்போ இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இவங்க 3 பேருக்குமே வார நிறுத்துற ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இவங்க 3 பேர்ல இஸ்ரேலுடைய பழக்கம், அதாவது இஸ்ரேலுக்கு அஜெண்டான்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நீங்க என்னன்னு கவனிக்கணும். அதாவது ஈரான் மாதிரி, ஈரான் கண்ட்ரிக்கு அவன் எப்பவுமே சிம்ம சொப்பனமா இருக்கணும்னு நினைக்கிறான். யாரு? இஸ்ரேல். இப்போ நீங்க நினைக்கணும்னா அம்மாஸோடைய அந்த பகுதிகள் எல்லாம் தன்னுடைய இஸ்ரேலுக்குள்ள எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா உள்ள கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. இது ஒண்ணு, இது அவங்களுடைய மேஜர் கான்செப்ட். இதை கண்டிப்பா செய்வாங்களா? இது சம்பந்தமான பிரச்சனைகள் போயிட்டே தான் இருக்கும். இதுக்கு உதவி செய்யக்கூடிய ஈரான் என்ன பண்ணணும்னா, நிம்மதியா வாழவே கூடாது. அப்ப தலைவர்களை கொண்டுட்டோம்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா அப்படின்னா கிடையாது. இடைப்பட்ட நேரங்கள்ல பேசி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் ஒத்து வரேன்னு வரணும். ஏன்னா இன்னமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துகிட்டே இருக்கிறது வந்து ஏற்க முடியாது அப்படிங்கிறது தான் விஷயம். இதுக்கு இஸ்ரேல கொஞ்சம் கவனிக்கணும். பட் இஸ்ரேலோட டார்கெட் என்னன்னா, தான் தான் ஒரு பெரிய லீடர், வெப்பன் சப்ளை பண்றதுல இருந்து இதெல்லாம் பாருங்க, என்கிட்ட எந்த மாதிரியான வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு எக்ஸ்போர்ட் பண்றதுக்குமே பிளான் பண்றாங்க இந்த வாரம் வந்து சாம்பிளா காட்டி. அதுக்கு அடுத்தது அந்த ஹமாஸோடைய அந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இவங்க எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா சேர்க்கணும்னு பாக்குறாங்க. அப்ப எத்தனை பேர் செத்தா எனக்கு என்ன, உலகத்துக்கு பெட்ரோல் கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்ன, அந்த மனநிலை இவங்க கிட்டயுமே இருக்கு. சரி, ஃபியூச்சர்ல கிடைச்சது இன்னைக்கு தானே பிரச்சனை அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இதுவே வந்து நீங்க அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்காவோட கான்செப்டே வேற. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, என்னுடைய மிலிட்டரி பேஸ் எல்லா இடத்துலயும் இருக்கணும், அது இருக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் வந்து தளங்களா இருக்காங்களோ அவங்களெல்லாம் நான் வந்து அடிப்பேன். அந்த பாயிண்ட்ல ஈரான் வந்து இது வரைக்கும் அமெரிக்காவுக்கு மிலிட்டரி பேஸ் வைக்க அலோவ் பண்ணதே கிடையாது. ஏன்னா கல்ஃப் கண்ட்ரியில சொல்றேன். கல்ஃப்னு சொல்றது எதுனா, பெட்ரோல் எடுக்கக்கூடிய இந்த கண்ட்ரிலாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் என்னைக்குமே வந்து அமெரிக்காவுக்கு ஆமாஞ்சாமி போடணும். எவ்வளவுதான் விஷயம். பெட்ரோல் எவ்வளவுக்கு எவ்வளவு அடிக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அமெரிக்காவுடைய பேரல் இருக்குல்ல, பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்தியா இன்னைக்கும் 80% ஆஃப் பெட்ரோல் தேவைகளுக்கு இம்போர்ட்டை நம்பி வாழ்ந்துட்டு. கரெக்டா? இந்தியாவோட நிலைமை அது. அப்ப நமக்கு பெட்ரோல் விலை ஏறினா என்ன ஆகும்? அடி விழும். ஆனா அதுவே அமெரிக்கா 20% எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தனக்கு தேவையான பெட்ரோல் போக அவங்க உருவாக்க பெட்ரோல்ல
80% அவங்களுக்கு போக மீதி 20% அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பெட்ரோல் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்போர்ட் பேரலுக்கு டாலர் ஸ்ட்ராங்கா தான் ஆகுமே தவிர அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாம இருந்தாலே லாபம் தான். பட் ஸ்டில் 20% அவங்க இன்னைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம இன்னைக்கும் 80% வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ பெட்ரோல் விலை ஏறுறதுனால யாருக்கு லாபம்? ஸோ அமெரிக்காவுக்கு இது ஒரு பிளஸ். இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த சந்தேகம் இன்னைக்கு இன்வெஸ்டர் மத்தியில பரவலா இருக்கு. ட்ரம்ப் ஒரு பிசினஸ் மேன். அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தெரியுது. இப்போ அவர் இப்போ அந்த கெப்பாசிட்டியில இருக்கிறார். ஏன் அமெரிக்கன் எஃப்ஐஎஸ் கிட்ட அவர் இந்த ஒரு டீல் பேசியிருக்க கூடாது? இதுமே உண்மை, இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லல. ஏன் பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய டாக்கா இன்வெஸ்டர் மத்தியில போயிட்டு இருக்கு. நான் சண்டை போட போறேன். எஃப்ஐஎஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஹை பிரைஸ்ல விட்டுட்டு வெளியே வாங்க. நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா மார்க்கெட் எல்லா பகுதியிலும் கொலாப்ஸ் ஆகும், ரேட் கம்மியா கிடைக்கும். நான் எப்ப சண்டை நிறுத்த போறேன்னு சொல்லணும். அப்ப இருக்கிறதுலே பெஸ்ட் பிரைஸ் அடிமாட்டு விலைக்கு திருப்பி நீங்க எல்லா ஸ்டாக்கையும் உலகம் பூரா திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் மூலமா என்ன ஆகும்னா இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் வேகமா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா என்னமோ தெரியல, போன ஒரு வாரமாவே பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் மீட்டிங்லயும் சரி இந்த டாக் கண்டினியூஸா நடந்திருக்கு. இன்னைக்கு யூடியூப்லயே பல அரசியல் யூடியூப்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களே இது ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இதை ட்ரம்ப் செஞ்சிருக்க கூடாது, அவரோட ஐடியாவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நடக்கலாம் இல்லையா அப்படிங்கிறது ஒரு டாக்கா இருக்கு. ஸோ இவங்களுக்கும் சுயநலம் தான். எவன் எக்கேது கேட்டா எனக்கு என்ன, எத்தனாயிரம் பேர் செத்தா என்னங்க அதே பாயிண்ட் தான். சரி, ஈரானாவது நம்ம நாட்டு மக்கள் இவ்வளவு பேர் சாகுறாங்களே, நம்ம இந்த உலக மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களே, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தா என்ன தப்பு? தியாகம் பண்றது தப்பு கிடையாது. எதிர்த்து நின்று சண்டை போடுறவன் தான் வீரம்லாம் கிடையாது. மக்களுக்காக சரி பரவாயில்லன்னு தியாகம் பண்றவனும் வீரம் தான். மத அடிப்படையிலான ஒரு நாடை நடத்தும் பொழுது இவங்களுக்கு சண்டை போடுறதை விட அன்பை போதிக்கிறது தான் என்னவா இருக்கணும்னா அஜெண்டாவா இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு ஈரானோட நிலைமை என்ன தெரியுமா? எப்படியாவது இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கைப்பற்றணும். அதுல எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும்னா டோல்கேட் வசூல் பண்ணணும். அந்த வசூல் மூலமா நம்ம நாட்டுக்கு ஒரு வருமானம் வரணும். ஏன்னா இப்ப அமெரிக்கா ஏற்கனவே சாங்ஷன் வச்சிருக்காங்க ஈரான் மேல. இப்ப சாங்ஷன் இருந்தா என்ன பண்ண முடியாதுன்னா அமெரிக்காவோட தொடர்புல இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரிக்குமே அவங்க எந்த எக்ஸ்போர்ட்ஸும் பண்ண முடியாது, இம்போர்ட்டும் பண்ணணும். புரியுதா? சாங்ஷன் வச்சிருக்காங்கன்னா அமெரிக்கா கிட்ட மட்டும் இல்ல, அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் கூட கூட பிசினஸ் பண்ண முடியாது. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய லாஸ என்னைக்காவது ஒரு நாள் சரி கட்டணும் இல்லையா? அதுக்கு இவங்க வச்ச லாக் தான் இன்னைக்கு சண்டையை முடிச்சுட்டா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் எப்பவும் போல ஃப்ரீயாவே ஓபன் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். இன்னைக்கு இதை லாக் பண்ணிட்டோம்னா அடுத்த 100 வருஷத்துக்கு நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல ஒரு டோல்கேட் வசூல போடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். எனக்கு இங்க பிசினஸ் நடக்கணும், அவ்வளவுதான். இதுதான் அவங்களோட ஒரே குறிக்கோளா இங்க செயல்படுற மாதிரி நமக்கும் தெரியுது. அது இல்லாம ஈரான் பொதுவாகவே எந்த சண்டைக்குமே பணிஞ்சு போன காலங்களே கிடையாது. அப்ப இந்த ஈரான் என்ன பண்றான், தனக்கு தேவையான அதாவது தன்னுடைய எதிரிகள் எல்லாம் சண்டை போடுறதுக்கு நேரா போய் சண்டை போடாம இன்னைக்கும் அம்மாஸுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கான், ஹிஸ்புல்லாக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி சின்ன சின்ன இயக்கங்கள் எல்லாம் பணம் கொடுத்து அவங்களை எல்லாம் அங்கீகரிக்கிற வேலையை ஈரான் தொடர்ந்து செஞ்சு நேரடி வார அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க இல்லையா? மூணா பக்கமா என்ன நடந்துட்டு இருக்குன்னா அவனுக்கான சுயநலத்துல தான் அவன் தெளிவா இருக்கானே தவிர இந்த நாட்டு மக்களோட இன்னைக்கான பிரச்சனையை பத்தி கவலைப்படுறதுக்கு தயாராகவே இல்லை. அப்ப இந்த சூழ்நிலை ஏற்படும் போது இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி கேஸ் இதெல்லாம் தட்டுப்பாடு வராது, இது வரைக்கும் 30 வருஷத்துல வந்தது இல்லை, இனிமே வராதுன்னு. ஆனா இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும், இந்த போர் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. ஏன்னா நிச்சயமா இந்த வார்த்தையை ஒரு பிரைம் மினிஸ்டர் பயன்படுத்துறாருன்னா இந்த 3 நாடுகளோடையுமே பேசாம அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். ஸோ பேசிட்டாரு, அவங்க யாரும் இதுக்கு இசைவு கொடுக்கல. அப்ப கொடுக்கலங்கிறத நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்லி நம்ம நாட்டு மக்கள் என்ன சொன்னார் தெரியுமா? லாக்டவுன் சமயத்துல நம்ம எப்படி ஒற்றுமையா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணுமோ அது மாதிரியான சூழ்நிலை என்னைக்கு வேணாலும் வரும்பொழுது அதை நீங்க ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறத சொன்னார். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் ரன்னிங்ல இல்லை. ஏன் இல்லை? கேஸ் தட்டுப்பாடுன்னு சொல்ல முடியாது, சப்ளை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஏன்னா வீடுங்களுக்கு தேவையான கேஸை நம்ம கொடுக்கணுங்கிற வரைக்கும் அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய சப்ளைஸ் ப்ராப்பரா வரணும் அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கேஸ் தட்டுப்பாடோ பெட்ரோல் தட்டுப்பாடோ சத்தியமா சொல்ல வரவே வராது இந்தியாவுக்கு. டு பி ஃப்ராங்க் வராது. ஆனா பிரைஸ் ஏற வாய்ப்பு இருக்குல்ல. 100 ரூபாய் பெட்ரோல் 150 ரூபாய் ஆயிடுச்சுன்னா யுவர் எக்ஸ்பென்ஸ் வில் பிகம் ஹை. அப்போ 150 ரூபா கொடுத்து பெட்ரோல் போட்டா ஹோட்டல்ல சாப்பாடு கிடைக்கிறது எந்த ரேட்டில் கிடைக்கும்? 100 ரூபாய் கிடைக்கிறது 150 ரூபாவும் 200 ரூபாவும். அப்போ சப்ளை ஆகிற காய்கறிகள் விலை, இப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமா விலை கொடுத்து வெளியே வாங்கினோம்னா நம்மளுடைய இந்தியன் மணி வேல்யூவே குறைய ஆரம்பிக்கும் டிராஸ்டிக்கலாம். 60 ரூபாயிலிருந்து 70 ரூபா ஆச்சு, 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் ஆச்சு, ஓகே 110 ரூபாய் இருக்கு. இன்னும் 150 ரூபா வரைக்கும் கூட கொடுத்து வாங்கினோம்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இனி 93 ரூபாய் இருக்கக்கூடிய டாலர் பிரைஸ் மணி வேல்யூ குறைஞ்சு 97 ரூபாய் கூட போயிடும், இல்ல 100 ரூபாய் கூட போயிடும். இப்போ இதை கவர்மெண்ட் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அதிகமான பெட்ரோல் ப்ராடக்ட் கன்சியூம் ஆகுறது ஸ்டாப் பண்ணும். அப்படி எப்படி ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடக்கும்னு நான் சொல்லல, ஒருவேளை இது நடந்தாலும் நடக்கலாம். கொரோனா டைம்ல எப்படி உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டாங்களோ அந்த மாதிரி இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனேபிள் பண்ணி விடலாம். தேவையில்லாதவங்க ரோட்ல வண்டி ஓட்டிட்டு பைக் ஓட்டிட்டு போறதெல்லாம் தடுக்கலாம். அடுத்தது கடைகள் எல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லலாம். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா மக்களுடைய செலவழிக்கும் அந்த திறன் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு நிறுத்தப்படும். நிறுத்தப்பட்டதுன்னா
நமக்கு வேற எதுலலாம் அதிகமாக செலவு பண்ணணுமோ அதில் முக்கியமாக கான்சென்ட்ரேட்டடாக செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதுனால மேபி இது நடக்கலாம், நடக்காம கூட போகலாம். ப்ரொவைடட் இன்னொரு 14 டேஸ்க்கு எந்த விதமான அப்டேட்டும் வார் சம்பந்தமாக நடக்க போதில்லை. அதான் நான் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறேன். டெவலப்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? இது ஒரு சைடு. இன்னொரு சைடு நீங்கள் கவனிக்கணும்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜூன் மாதம் வரைக்கும் எந்த விதமான டெவலப்மெண்ட் பொதுவாகவே மார்க்கெட்டில் வராது. அதனால உங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் நாளைக்கு ஏறிடும், நாளன்னைக்கு ஏறிடும், ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டை பார்த்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகாது. மார்க்கெட் ஜூன் வரைக்கும் எந்த விதமான டெவலப்மெண்ட்ஸ்க்குமே போகாது. இது மேபி எப்படி நடக்கும்னா, சைட்வே எடுத்து நிற்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே கூட போகலாம். பட் சம்திங் நல்லது நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டில் இந்த நிறுவனம் நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்தா தான் ஸ்டாக் ப்ரைஸ் ரீபவுண்ட் ஆகிறதுக்கான முயற்சிகளையே எடுக்கும். அது வரைக்கும் இது எந்த பக்கமும் நகராது. அதனால எதுவுமே எதிர்பார்க்காம நீங்கள் வாங்கி வச்சிருக்க ஸ்டாக் எல்லாம் வித்துட்டு அப்புறமே இன்னும் கொஞ்சம் குறைஞ்சோன்னு வாங்கிக்கலாமான்னு தயவு செஞ்சு பிளான் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். கம்முன்னு விட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்க அதுவே தானாக ரீபவுண்ட் ஆகி மேலே தூக்கிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? எஸ், லைக் பண்ணணும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இவ்வளோ எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்னா அந்த ஒரு லைக்குக்காக தான் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஃபர்தராக நான் சொல்லி சில விஷயங்கள் மிஸ் ஆகிருக்கலாம் கூட. நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் இருந்தாலும், இல்லை நான் சொல்ல மறந்த விஷயங்களோ நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. நான் இதை பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணும்போது அதையும் சேர்த்து நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நேற்று கூட புதன்கிழமை கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம் என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட நீங்கள் நிறைய பேர் பேசியிருக்கீங்க. உங்களில் நிறைய பேர் ஜாயினும் பண்ணியிருக்கீங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. ஸோ ஃபர்தராக ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க கம்யூனிட்டி லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் பண்ணுங்கள், வீடியோ வரும். அந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? நான் எப்பவுமே சொல்கிறதா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம்? எஸ், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க வாழ்க்கையில் மேலே வருவாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.